வாங்க இன்னைக்கு நாம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இருக்கிற ரொம்பவே பதட்டமான ஒரு சூழலை ஆழமா அலசி பார்க்க போறோம். ஒரு பக்கம் பார்த்தா போர் வரலாங்கிற மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா சமாதான பேச்சுவார்த்தைக்கான அறிகுறிகளும் தெரியுது. இந்த சிக்கலான நிலைமை உண்மையிலே என்னன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த முழு விஷயத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்க ஒரு 5 முக்கிய பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். இது மூலமா ஒரு பக்கம் போரை நோக்கி தள்ளுற சக்திகள் என்ன, இன்னொரு பக்கம் ஒரு தற்காலிக அமைதியை நோக்கி இழுக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நாம பார்க்க போறது ஒரு ரகசிய ராணுவ நடவடிக்கை பத்தி. இது இப்போ இருக்கிற நவீன கால போர்களோட முகம் எப்படி மாறிடுச்சுங்கிறத நமக்கு காட்டும். இந்த ஒரு வரி தான் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிற ஒரு தாக்குதல் திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற மூல சிந்தனை. இது என்னன்னா, ஜூன் 2025ல ஈரானோட அணுசக்தி திட்டங்கள் மேல அமெரிக்கா நடத்த வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுற ஒரு தாக்குதல். இதோட நோக்கம் ஈரானை நேருக்கு நேரா பலத்தால தாக்குறதை விட அதோட பலவீனமான இடங்களை குறிவைக்கிறது தான். யோசிச்சு பாருங்க, முதல் தடவையா அமெரிக்க போர் விமானங்கள் ஈரான் வான்வெளிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அமெரிக்க சைபர் கமாண்ட் ஒரு டிஜிட்டல் பாதையே அவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கு. இது வெறும் வழி அமைக்கிறது மட்டும் இல்ல, இது ஒரு புதுவிதமான ராணுவ யுக்தியை காட்டுது. அதாவது, ஒரு குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே டிஜிட்டல் தாக்குதல்கள் மூலமா ஒரு நாட்டோட முழு பாதுகாப்பு அமைப்பையும் முடக்கி போட முடியும். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வகையான போர் முறைகளும் இனிமே தனித்தனி கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். எதிர்கால போர்கள் வெறும் குண்டு போடுறது சுடுறது மட்டும் இருக்காது. சைபர் தாக்குதலும் நேரடி தாக்குதலும் ஒன்னா சேர்ந்துதான் நடக்கும். ஒண்ணுல நடக்கிறது இன்னொன்னுல தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது, ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர்ல இந்த டிஜிட்டல் தாக்குதலையும் நேரடி தாக்குதலையும் ஒன்னா சேர்த்தது அமெரிக்காவோட போர் முறையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. இது இனிமே போர்கள் தரை, கடல், வானத்துல மட்டும் நடக்காது, சைபர் உலகத்திலையும் ரொம்ப தீவிரமா நடக்குங்கிறதுக்கு ஒரு தெளிவான அறிகுறி. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ராணுவ ரீதியா நிலைமை இவ்வளவு மோசமா போயிட்டு இருந்தாலும் இது ஒரு முழு போருக்கு போகல. அதுக்கு பதிலா யாரும் எதிர்பார்க்காத வகையில பேச்சுவார்த்தை பக்கம் கதை திரும்புது. இத பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த பிரச்சனையோட மையப்புள்ளி என்னன்னு. ஒரு பக்கம் போருக்கான வேலைகள் நடக்குது, அதே சமயம் இன்னொரு பக்கம் சமாதானத்துக்கான முயற்சிகளும் நடக்குது. ஒரே நேரத்துல தாக்குதலும் நடக்குது, பேச்சுவார்த்தையும் நடக்குது. இந்த பேச்சுவார்த்தை யார் நடத்துறாங்கன்னா ஓமான். இவங்க ரொம்ப காலமாவே மத்திய கிழக்குல ஒரு நடுநிலையான நாடா இருக்காங்க. அதனாலதான் பல மாசமா இருந்த பதட்டத்துக்கு பிறகு 2 தரப்பும் நேருக்கு நேரா உட்கார்ந்து பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சுது. இதுவே ஒரு பெரிய விஷயம்தான். சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்க விஷயம் இன்னும் கொஞ்சம் சிக்கலாகுது. ஏன்னா, இந்த ராணுவ நடவடிக்கையோ இல்ல இந்த பேச்சுவார்த்தையோ தனியா நடக்கல. இதுக்கு பின்னால நிறைய அழுத்தங்கள் இருக்கு, அதுவும் பல பக்கத்துல இருந்து. இந்த டைம்லைனை பாருங்க, நிலைமை எவ்வளவு வேகமா எவ்வளவு குழப்பமா மாறுதுன்னு புரியும். ஜூன் 2025ல அமெரிக்கா தாக்குது. அடுத்த சில மாசத்துல ஜனவரி 2026ல ஈரான் தன்னோட சொந்த மக்களையே ஒடுக்குது. ஆனா பாருங்க, அதுக்கு அடுத்த மாசமே பிப்ரவரியில அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதே நேரம் அமெரிக்கா ஈரான் மேல புதுசா தடைகளையும் விதிக்குது. இஸ்ரேல் கூடவும் பேச போகுது. ஒண்ணுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாத மாதிரி முரணான விஷயங்கள் ஒரே நேரத்துல நடக்குது. அப்போ இதுல இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, 2 பேரும் பேச்சுவார்த்தை மேசையில உட்கார்ந்திருந்தாலும் அவங்களோட கோரிக்கைகள் ஜமீன் ஆஸ்மான மாதிரி இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானோட ஏவுகணை திட்டத்தை பத்தி பேசணும்னு சொல்றாங்க. ஆனா ஈரானும் அதை பத்தி பேசவே முடியாதுன்னு அடிச்சு சொல்லுது. இப்படி இருக்கும்போது எப்படி ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியும்? ஆனா நாம இதுவரைக்கும் பேசின ராணுவம், அரசியல் எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான, ஆனா நாம அடிக்கடி மறந்து போற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஈரான் மக்களோட குரல். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா இந்த மொத்த பிரச்சனையோட கோணமே மாறிடும். ஈரான்ல இருந்து எங்களுக்கு நூத்துக்கணக்கான மெசேஜ்களை வந்துச்சு. அதுல பெரும்பாலான மக்கள் சொல்ற ஒரே விஷயம், தயவு செஞ்சு இந்த ஆட்சியோட பேசி அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறது தான். இந்த நம்பரை பாருங்க, 36,500க்கும் அதிகமான மக்கள். ஈரான் இன்டர்நேஷனல் ரிப்போர்ட் படி ஜனவரி 8, 9 தேதிகள்ல நடந்த போராட்டங்கள்ல பாதுகாப்பு படையால கொல்லப்பட்ட ஈரானியர்களோட தோராயமான எண்ணிக்கை இது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல வெளிநாடுகள் தங்களோட அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறத தங்களுக்கு செய்யப்படுற ஒரு பெரிய துரோகமா அவங்க பாக்குறாங்க. அதனால நிறைய ஈரான் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உண்மையான எதிரி அமெரிக்கா கிடையாது, அவங்களோட சொந்த அரசாங்கம்தான். அவங்க போராடுறது ஒரு ஆட்சி மாற்றத்துக்காகவே தவிர வெளிநாட்டு ஒப்பந்தங்களுக்காக இல்ல. சரி, இப்போ இவ்வளவு விஷயங்களையும் பார்த்த பிறகு நாம எங்க வந்து நிக்கிறோம்? ரொம்பவே ஒரு நிலையற்ற, ஒரு நூல் மேல நடக்கிற மாதிரி ஒரு நாசுக்கான சூழ்நிலை தான் நிக்கிறோம். எந்த நிமிஷத்துல வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம்.
இந்த டேபிள பார்த்தா ரொம்ப தெளிவா புரியும் ஒவ்வொருத்தரோட நோக்கமும் எந்த அளவுக்கு வெவ்வேறா இருக்குன்னு பாருங்க. அமெரிக்காவுக்கு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு டீல் வேணும். ஆனா ஈரானிய ஆட்சியோ எந்த ஒரு விட்டு கொடுத்தலும் இல்லாம தடைகளை மட்டும் நீக்கணும்னு நினைக்குது. இதற்கிடையில் ஈரான் மக்களோ இந்த ஆட்சியே போகணும்னு நினைக்கிறாங்க. இதுல எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியும்? சமீபத்துல ஒரு ஆய்வாளர் சொன்னது ரொம்ப சரியா இருக்கு. அவர் ஈரானிய ஆட்சிய வெளி உலகத்துக்கு ஒரு காகித புலி அப்படின்னும், ஆனா சொந்த மக்களுக்கு ரொம்பவே இரக்கமில்லாத கொடூரமான மிருகம் அப்படின்னு சொன்னார். இதுதான் அந்த ஆட்சியோட முரண்பாடான குணம். வெளிநாட்டுகள் கிட்ட இராணுவ ரீதியா பலவீனமா இருந்தாலும் சொந்த மக்களை ஒடுக்குறதுல ரொம்பவே திறமையா செயல்படுறாங்க. ஆக மொத்தம் இந்த முழு நிலைமையும் ஒரு பெரிய கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி தான் இருக்கு. இது ஒரு பலவீனமான அமைதியா இல்ல புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதியா? அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அதோட விளைவுகள் நிச்சயம் நம்ம எல்லாரையும் பாதிக்கும்.